ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம செய்ய போகிறது எங்கூர் முஸ்லீம்ஸ், மலபார் முஸ்லீம்ஸ் கிட்ட நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸ் இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமான ஒன்று இது உன்னக்காயின்னு சொல்லுவாங்க. நேந்திர வாழைப்பழத்தில் தான் செய்யணும். பாருங்கள், ரொம்ப பழுத்துடக்கூடாது. ரொம்ப பழுத்துட்டா ஒரு மாதிரி வழுவழுன்னு ஆகிடும். அதனால் ரொம்ப பழுத்துடக்கூடாது. ஆனால் பழுக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு இனிப்பு சுவை நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பழுத்தது தான் எடுக்கணும். இதை இப்படி கட் பண்ணி நம்ம ஒரு எப்படினாலும் நீங்கள் தண்ணியில் போட்டும் வேக வைக்கலாம். ஆனால் தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த சத்தெல்லாம் போயிடும் இல்லையா? அதனால் நான் இப்படி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி கொதிக்க போகுது. அதில் வச்சுட்டு ஒரு மினிமம் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் 9 நிமிஷம் அந்த மாதிரி போதும். சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இனி நம்ம ஒரு கிணத்துல போட்டு சூடோடு பண்ணணுங்க. நல்லா குத்தி விட்டிங்கன்னா நல்லா அப்படி பொடி மாசு மாதிரி வரும், நல்லா வரும். இது அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அம்மியில் வச்சு தான் அரைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட அந்த பிசிறு இருக்கக்கூடாது, அதுக்கு தான். அதே மாதிரி நல்லா பார்த்து குத்தி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வேணால் மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. இந்த கல்லோரல் இருக்கு இல்லையா, நம்ம அந்த மிளகு ஜீரமெல்லாம்னுங்கிறது, அதில் வச்சு வேணாலும் கூட நீங்கள் இடித்து குத்தி 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 இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டையாக பண்ணி வச்சுட்டு நம்ம இனிமேல் இதுக்கு ஒரு ஃபில்லிங் பண்ணணும். அதுக்காக ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே முந்திரி, திராட்சை, பாதாம், நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. இதை இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு வடக்கல் அடுப்பில் வச்சு அதில் இந்த முதல்ல முந்திரி போட்டு வறுத்துடலாம். அது கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு பாதாம் போடணும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகி வருது. இனி இதில் பாதாமும் போட்டு அதுவும் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். திராட்சை போட்டால் இந்த பலூன் போல் வீங்கி வரணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அதுவும் அந்த ஒரு பச்சை வாடை போகும்போது திரும்ப நம்ம இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நான் பத்தையாக எடுத்துட்டு மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அதனால தான் குட்டி குட்டியாக இருக்குது. அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வறண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த நேரம் ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இனி சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். சுகர் போடும்போது ஸ்டவ் ஏன் ஆஃப் பண்ணுறோன்னா, இல்லைன்னா சுகர் கரையும் ஆரம்பிச்சிரும், அதுக்கு விடக்கூடாது. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கிளறிடலாம். அந்த சூட்டோடு கிடந்து கிளறும்போது நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த சுகர் எல்லா தேங்காயிலையும் ஒட்டி நிற்கும். இனி இதை நம்ம இறக்கி வச்சுட்டு, இல்லைன்னா ஸ்டவ்லேயே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சூட்டோடு இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஸ்டவ்வு மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இனி நம்ம இதை ஒரு ஷேப்பு, இதோட ஷேப்பு எங்கள் ஊரில் உன்னக்காயின்னு சொல்லுவாங்க. உன்னக்காயினா இந்த இலவம் பஞ்சு காய் இருக்கு இல்லையா, அதோட ஷேப்பில் தான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு தட்டில் ஆயில் தடவி இருக்கேன். அப்புறம் 2 கையிலையும் நல்லா ஆயில் தடவிட்டு நம்ம எந்த அளவுக்கு இந்த மேல் மாவு எடுக்கிறோமோ அதை எடுத்துட்டு நமக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கலாம். அப்போது ஒன்று சாப்பிட்டா போதும்ல. நான் அதான் பார்ப்பேன், ரொம்ப குட்டியாக பண்ணால் நிறையா சாப்பிட்ணும், நிறையா செய்யணும், கஷ்டம். அதனால் பெருசாக செஞ்சுட்டு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், அதில் நம்ம இந்த ஃபில்லிங் வச்சுட்டு நல்லா அமுத்திட்டு ஷேப்பாக பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி கையில் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா அந்த இலவம்பஞ்சு காய் இருக்கும் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காயோட ஷேப்பு, அந்த ஷேப்பில் வரும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஆயில் அடுப்பில் வச்சு சூடாகிட்டு இருக்கு, ரொம்ப சூடாகிடக்கூடாது. ஒரு துண்டு போட்டு பாருங்கள், அந்த வாழைப்பழத்தில் அந்த மாவை போட்டு கொஞ்சமாக தான் நுர வருது பாருங்கள். ரொம்ப உடனே போட்டோடனே மேலே வராது. அந்த மாதிரி இருக்கும்போதே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஐயோ, எங்கூர் மலபார் முஸ்லீம்ஸ் பலகாரம் சொல்லவே வேண்டாங்க. ஒரு கல்யாணமாகி ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சாப்பிட்டே நம்ம காலி ஆகிடுவோம். அந்த அளவுக்கு செய்வாங்க. ஐயோ,
ஒன்றுமே இருக்காது. இன்னும் கொஞ்சம் மைதா மாவு, 2 முட்டை, கொஞ்சம் ஆயில் இருந்தால் போதும் அவங்களுக்கு. 2 வாழைப்பழம் பஸ். அது ஒரு டேபிள் ஃபுல்லாக ஒரு 25 தட்டில் அதை வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு செய்வாங்க. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இதில் ஃபில்லிங்க்கு நம்ம இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க முட்டையும் கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல, அதனால தான் நான் இதுதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. பாருங்கள், எல்லாம் அதே மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்குங்க. எப்போவும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் சில பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கலாம், சுகர் இருக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் எப்பாச்சும் ஒரு நாளைக்கு செஞ்சு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.